நம்மள நிறைய பேத்துக்கு இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். பட் இப்போதான் பாத்தீங்கன்னா ஏரோப்ளைன்ல வந்துச்சு. நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னா ஏரோப்ளைன்ல ஏறி போயிடுறோம். பட் 1964 காலகட்டத்திலலாம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் தான் ஒரு மேஜரான டிரான்ஸ்போர்ட்டாவே இருந்துச்சு. ஸோ இந்த 1964ல ஒரு ட்ரெயின் சென்னையில இருந்து ஒரு இடத்துக்கு போகுது. அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 115 பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்றாங்க. அப்படி டிராவல் பண்ணி போன பேசஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா இத்தனை பேருமே இறந்து போறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்கிற ஊருமே பாத்தீங்கன்னா மொத்தமா அழிஞ்சு போகுது. ஸோ அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருந்தவங்க எப்படி இறந்து போனாங்க, அந்த ட்ரெயின் போகணும்னு நினைச்ச ஊர் எப்படி அழிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் என்ன காரணம், இப்பவும் அந்த இடத்துக்கு போனா அந்த ட்ரெயின் போற சத்தம் நிறைய பேருக்கு கேக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போனவங்களோட உருவங்கள் அப்பப்போ மக்கள் கண்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோல அந்த ட்ரெயின் சென்னையில இருந்து எந்த ஊருக்கு கிளம்பி போச்சு, அப்படி கிளம்பி போன ட்ரெயினுக்கு என்ன ஆச்சு, அந்த ஊரை எப்படி அழிஞ்சுது, அது மட்டும் இல்லாம இப்போ அந்த ஊர்ல அந்த சத்தம் கேக்குதுன்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்றத பத்தி ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்களுக்கு ஹரிஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் ஃபேக்ட்ஸ் இன்ஃபோ சேனல். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ட்ரெயின் சென்னையில இருந்து எங்க போகுது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 1964 அந்த காலகட்டத்துக்கு நம்ம டிராவல் ஆகி போகணும். ஸோ 1964ல சென்னையில இருந்து இந்த ட்ரெயின் கிளம்புது. இந்த ட்ரெயின் எந்த ஊரை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுஷ்கோடி தான். ஸோ தனுஷ்கோடி நோக்கி இந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா 115 பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த மனசில் நினைச்சிட்டு இந்த ஊரை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தோம்னா இந்த ஊரை சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு சிலர் பார்த்தோம்னா அந்த ஊரில் வசிக்கிற ரிலேட்டிவ்ஸை பார்க்க போறவங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க அங்கிருந்து டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பன் பாலத்து மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ பாம்பன் பாலத்தை ரீச் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுது. ஸோ அதே டைம்ல தனுஷ்கோடியில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தனுஷ்கோடியில ஃபுல்லா மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சு அப்படியே வெள்ளம் கரை புடைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கடல் அலைகள் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள பூந்துட்டு இருக்கு. அந்த தனுஷ்கோடியில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஃபேமிலிக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தனியா துறைமுகம் வச்சிருக்காங்க, நிறைய மார்க்கெட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய டூரிஸ்ட் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட தனுஷ்கோடியில அவ்வளோ கொடூரமான ஒரு வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ மக்கள் யாருக்குமே இந்த அளவுக்கு தீவிரமான வெள்ளம் வரும் அப்படிங்கிற ஐடியாவே கிடையாது. ஏன்னா இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, யூடியூப் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்ணோம் அப்படின்னா உலகத்துல அத்தனை பேருக்குமே போய் சேருது. பட் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் யாருக்குமே கிடையாது. அதனால இவங்க காலையிலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு, இது ஒரு சாதாரண மழையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு மக்களுமே இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் அந்த மழைனால வெளியே போய் மீன் பிடிக்க போக முடியல, அதனால வீட்லயே இருந்திருக்காங்க. பட் நைட்டாக அந்த மழையோட தீவிரம் அதிகமாயிட்டே போகுது. அந்த மழையோட தீவிரம் அதிகமாக காற்றோட வேகம் அதிகமாயிட்டே இருக்கு. காற்றோட வேகம் அதிகமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா கடலோட அலைகள் ரொம்பவுமே பெருசா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கிராமம் ஃபுல்லா வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சென்னையில இருந்து தனுஷ்கோடி நோக்கி வந்துகிட்டே இருக்கு. ஸோ பாம்பன் பாலத்தை ரீச் ஆயிருச்சு. ஸோ பாம்பன் பாலத்தை ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்டேஷன்ல எல்லாமே உடஞ்சி போய் கிடக்கு, சிக்னலே கிடையாது. ஸோ அந்த ட்ரெயின்ல போறவங்களுக்கு ஒரு பீதியாகுது, என்னடா காத்துலாம் இப்படி அடிக்குது, மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு, ஸ்டேஷன்ஸ் இருக்கிற சிக்னல் எல்லாமே உடஞ்சி போய் கிடக்கு, நம்ம டிராவல் பண்ணி போலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த நிலைமை அந்த அளவுக்கு சீரியஸா இருக்கும் அப்படின்னு அந்த ட்ரெயினை ஓட்டுறவங்களுக்கு தெரியல. நம்ம போகலாம், நம்ம தனுஷ்கோடியில போய் மக்களை இறக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினை ரன் பண்றாங்க. ஸோ ட்ரெயின் ரன் ஆகி போய்கிட்டே இருக்கு. அந்த பக்கம் ஊர் பார்த்தீங்கன்னா வெள்ளத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ்கோடியை ரீச் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ரீச் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய அலை வந்து அந்த ட்ரெயினை மோதுது. அந்த ட்ரெயினை மோதும் போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் அப்படியே கடலுக்குள்ள அடிச்சுட்டு போகுது. அந்த பெரிய அலை அந்த ட்ரெயினை மட்டும் அடிச்சுட்டு போல அந்த கிராமத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களையும் அடிச்சுட்டு போகுது, ஆயிரக்கணக்கான வீடுகள் அடிச்சுட்டு போகுது, அங்க இருந்த படகுகள் அடிச்சுட்டு போகுது, அங்க இருக்கிற கட்டடங்கள் அடிச்சுட்டு போகுது. ஸோ எல்லாத்தையுமே கடலுக்குள்ள இழுத்துட்டு போகுது. ஸோ அந்த கிராமத்துல இருந்த ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்காங்க. இந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த இருட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு அலை வந்து அடிக்குது அப்படின்னு மட்டும் தான் தெரியுது, வீடெல்லாம் உடஞ்சு விழுவுது அப்படின்னு தான் தெரியுது. பட் இத்தனை பேர் அடிச்சுக்கிட்டு போறாங்க, ஒரு ட்ரெயினை வந்து கடலால அழிச்சிட்டு போயிருக்கு அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான இடத்துல போய் நின்றுக்கிறாங்க. சரி, இந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நம்ம மேலேயே நின்றுக்கலாம், வெடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லி அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாத்தையுமே கூட்டிட்டு மேடான ஒரு பகுதியில் நின்றுக்கிறாங்க. இல்லைன்னா வீட்டு மேலே ஏறி நின்றுக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா கடல் இழுத்துட்டு போயிடுது. அத்தனை பேருமே இறந்தும் போயிடுறாங்க இந்த கடல் அலை இழுத்துட்டு போனதுல. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா காலையில டைம் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போதான் பார்த்தீங்கன்னா வெளிச்சமே வருது. ஸோ ஒரு சிலர் உயிரோடு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உயரமான இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க.
ஸோ அவங்க நின்றுட்டு இருக்கிறவங்க அந்த வெளிச்சத்துல பாக்குறாங்க, அவங்க சுத்தியுமே பாத்தீங்கன்னா கடல்ல ஃபுல்லா புடமா மிதக்குது. இந்த ஒரு அலையால அந்த கிராமத்துல எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2000 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. இது வந்து அபிஷியலா 2000 பாடி தான் கிடைச்சது. அதனால 2000 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 ஃபேமிலி கிட்டத்தட்ட 3000 ஃபேமிலி அந்த தீவுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் காணாமையே போயிட்டாங்க, அவங்களோட உடம்பு கிடைக்கவே இல்லை. அதே மாதிரி இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண அத்தனை பேருமே இறந்து போயிட்டாங்க. இவங்க வெளிச்சத்துல பார்க்கும்போது அவங்க சுத்தியுமே வெறும் பணங்களா மிதந்துகிட்டு இருக்கு. அப்போதான் அவங்களுக்கு தெரியுது அந்த மக்களுக்கு இந்த நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில நம்ம இருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவு வந்து நம்ம ஊரையே அழிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த நியூஸ் கவர்மெண்ட்டுக்கு போய் சேருது. கவர்மெண்ட் உடனேயுமே இங்க வராங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே பார்வையிடுறாங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரே காடா கிடக்குது தனுஷ்கோடியே. ஸோ இதுக்கப்புறமா கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ்கோடியில பல கோடி பில்லியன் அளவுக்கு சொத்துக்கள் டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த தனுஷ்கோடி தீவு பார்த்தீங்கன்னா இனிமேல் மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில யாருமே வாழ்றதில்ல, டூரிஸ்ட் மட்டும் தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 1964 இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் தனுஷ்கோடிக்கு நடந்திருக்கு. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வெள்ளம் வேற எங்கேயுமே வந்தது கிடையாது. தனுஷ்கோடியை கம்பேர் பண்ணும்போது மற்ற இடத்துல வந்து வெள்ளம்லாம் பார்த்தீங்கன்னா கம்மின்னு தான் சொல்றாங்க இன்னமுமே. ஸோ இவங்க இறந்துட்டாங்க. பட் இன்னமும் நிறைய டூரிஸ்ட் தனுஷ்கோடியை போய் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போற டூரிஸ்ட் நிறைய பேருக்கு நைட் டைம்ல ட்ரெயின் போற சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இப்போ அந்த இடத்துல ட்ரெயின் ட்ராக்கே கிடையாது, ட்ரெயினுமே வரது கிடையாது. பட் இருந்தாலுமே அங்கே போகிற டூரிஸ்ட்க்கு நைட் டைமில் ட்ரெயினோட சவுண்ட் கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில உருவங்கள் வந்து தனுஷ்கோடியில் அப்பப்போ மற்றவங்க கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இன்னுமே கன்ஃபார்ம் பண்ண முடியல. பட் இப்போ போகிற டூரிஸ்ட்டுமே இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது தான் அந்த இடத்துல ஆவிகளோட நடமாட்டம் அதிகமாகவே இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ராமேஸ்வரத்தில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புதுசாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.